கஷ்டமா, கவலையா, நெருக்கடியா, அல்லாஹ்ட்ட கையேந்து. இறைவா, நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன், மன்னிச்சு. அதே நேரத்தில் படைத்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? நாம் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை சரிகட்டுவதற்கு, நான் செய்தது சரிதான் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்திலே 1000 காரணங்கள் இருந்தாலும் படைத்த இறைவனிடத்திலே எந்த காரணத்தையும் சொல்லாமல், இறைவா, நான் செஞ்சது தப்புதான், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் குற்றவாளி, என்ன மன்னிச்சிரு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் கூடக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களையும் 3 சாராராக இறைவன் பிரிப்பான். அதில் முதலாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை நம்பி அவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் செய்ய சொன்னதை செய்து அவன் விலகச் சொன்னதை விலகி இறைவனுக்காக இந்த உலக வாழ்வை அமைத்து அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சகித்து பொறுமையோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய விதமாக நாளை மறுமையில் இறைவன் சொர்க்கத்திற்கு சில சாராரை அனுப்புவான். இது முதல் சாரார். இரண்டாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனையும் நம்பாமல், படைத்த இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல், அவனுடைய வார்த்தைகளுக்கு அடிபணியாமல், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இறக்க போறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போவோமே என்று தன்னுடைய விருப்பத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து மறைந்தார்களோ, படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த ஒன்றையும் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி திளைத்தார்களோ, படைத்த இறைவனை வணங்க மறுத்தார்களோ, படைத்த இறைவனின் ஆற்றலை நினைக்க மறுத்தார்களோ, அப்படிப்பட்ட பாவிகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு துர்ச்செய்தி சொல்லும் விதமாக நரகவாசிகளாக அவர்கள் நரகத்திற்கு விரட்டி கொண்டு செல்லப்படுவார்கள். இதில் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த உலகத்தில் நல்ல அமல்களையும் செய்தவர்கள், படைத்த இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் பலதரப்பட்ட பாவங்களையும் ஏராளமான குற்றங்களையும் தங்களுக்கு தாங்களே பலதரப்பட்ட அநியாயங்களையும் செய்து அந்த பாவத்தினுடைய கணக்கை தீர்க்காமல், அந்த குற்றத்திற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளாமல் நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கும் போது அவர்களின் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் அவர்களின் நன்மையை விட தீமை அதிகரித்ததின் விளைவால் நரகத்தில் தூக்கி வீசி எறியப்பட்டு அதன் வேதனையும் வெப்பத்தையும் கடுமையையும் அனுபவித்து பிறகு அல்லாஹ்வால் இறக்கப்பட்டு கருணை காட்டி சரி போ என்று இறைவன் இறக்கப்பட்டு அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வைக்கப்படக்கூடிய மூன்றாவது சாரார். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மில் யாருக்காவது 100% நான் சொர்க்கத்திற்குரியவன் என்ற உறுதி இருக்கா? இல்லை, இல்லைங்க. 100% நரகம் தாங்க. நம்ம நிலைமையை பார்த்தா தெரியுது, 100% நான் நரகத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குதா? இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, உறுதியா இல்லை. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அல்லாஹ் காப்பாற்றணும். எதுக்கு சாத்தியம் அதிகமா இருக்குன்னு சொன்னா, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நிலைகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னா, இந்த மூன்றாவது சாராருடைய நிலைமை இருக்கு பாருங்க, அதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு பாய் என்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. யோசித்து பாருங்கள். இறைவனை வணங்க மறுத்த ஒரு பாவி நரகத்தில் இருக்கிறான். இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்த துரோகி நரகத்தில் இருக்கிறான். படைத்த இறைவனை பற்றி சிந்தித்து கூட பார்க்காத ஒரு சுயநலவாதி நரகத்தில் இருக்கிறான். இறைவன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் தடை செய்தானோ அதை தன்னுடைய விருப்பத்திற்காக ஹலாலாக்கி கொண்ட பெரும் பாவி நரகத்தில் இருக்கிறான். அந்த நரகவாதியோடு சேர்த்து இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்து ஏராளமான நற்காரியங்களை ஆர்வத்தோடு கலந்து கொண்ட நீயும் நரகத்தில் இருக்கிறாய் என்றால் இது எத்தனை பெரிய கேவலம்!
அவன் அல்லாஹ்வை வணங்கலங்க, அவன் நரகத்துல இருக்கிறான். அல்லாஹ்வை வணங்க நீ ஏன் நரகத்துக்கு வந்த? எங்க தப்பு நடந்துச்சு? எங்கே தவற விட்டாய்? இந்த உலகத்திலே நன்மைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தின் கணக்கையும் அவ்வப்போது நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தினுடைய மூட்டைகளை அவ்வப்போது கழித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் நன்மை செய்திருந்தும், நல்ல கவனிங்க, நன்மை செய்திருந்தும் நம்பிக்கை கொண்டிருந்தும் பாவங்கள் அதிகரிக்கப்படுமையானால் இந்த நம்பிக்கையும் நன்மையும் மிகப்பெரிய நமக்கு சிரமத்தை, நெருக்கடியை ஏற்படுத்திவிடும். சகோதரர்களே, பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக இதை சொல்லி காட்டுகிறான். இறைவன் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா. எவரின் நன்மையின் எடை கனத்திருக்கிறதோ அவர் நிம்மதியான, திருப்தியான, சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு வாழ்வில் இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவரின் நன்மையின் எடை லேசாகி விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் நரகத்தில் ஹாவியாவில் தூக்கி வீசி எறியப்படுவார். வமா அதுராக மாஹியா, ஹாவியா என்று சொன்னேனே அது என்னவென்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்கிறான் இறைவன். அப்படியானால் நம்முடைய நன்மையின் எடையை கணக்க செய்வதோடு சேர்த்து நம்முடைய பாவ மூட்டைகளை கழிப்பதற்கான வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒரு பாத்திரம் இருக்குங்க, அந்த பாத்திரத்துல நீங்க ஊத்துற பொருள் நல்லா இருக்குது, நல்ல பியூர் வாட்டரை கொண்டு போய் அதுல ஊத்துறீங்க. ஆனா பாத்திரத்துக்கு கீழே பெரிய ஓட்டை இருக்குது. லிட்டர் கணக்குல, நாள் கணக்குல, மாச கணக்குல அதுல ஊத்தினாலும் பாத்திரம் ரொம்புமா? அந்த ஓட்டையை அடைக்காத வரையிலும் அந்த நன்மைக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அதே போல நம்முடைய பாவங்களும் அதிகரிக்க, நன்மைகள் நாம் செய்தாலும் இந்த பாவத்தின் வழியாக நம்முடைய நன்மைகள் அழிந்து கொண்டே இருக்கும் சகோதரர். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் நாம் தெளிவாக, சரியாக பயன்படுத்த வேண்டிய வாய்ப்புகள், இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நன்மைகள், அமல்கள் என்று எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் இருவன் திரும்ப 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 சொல்லக்கூடிய செய்தி பாவ மன்னிப்பு. இந்த நன்மையை செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த திக்ரை ஓதுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள், ஒவ்வொரு எட்டுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பு. திரும்ப 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 பாவ மன்னிப்பை இறைவன் நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். காரணம், அந்த நிலைமையில நீ ரொம்ப கவனமா இருந்துரு, அலட்சியமா இருந்துராத. அப்படி இருந்தால் நீ நன்மை செய்தாலும் அது பயனற்று போய்விடும் என்ற ஒன்றுதான். அதே நேரத்தில் இந்த பாவங்களை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே படைத்த இறைவனை நினைத்து, ஆஹா தப்பு பண்ணிட்டேனே, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், அநியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி வரக்கூடியவர்கள் சிலர் தான். பலருடைய வாழ்க்கை என்னன்னா, பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது, எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா கணக்கு முடிச்சிடலாம், இப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் செல்பவர்கள் தான் பலர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருங்கொண்ட கருணையாளங்க, பெருங்கொண்ட இரக்கமுடையவன். நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாரை நரகத்திலே தூக்கி வீசி எறிவதை அல்லாஹ் ஒரு காலமும் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, ஒரு யுத்த களத்துல கைதிகளை ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கைதிகளில ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க அந்த பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய பெண்மணி. அவர்களுக்கு பால் சுரந்துருச்சு. இப்ப பால் கொடுத்தாங்க, இல்லாட்டி அது பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்துல தன்னுடைய குழந்தையை தேடுறாங்க. புள்ள எங்க, என் புள்ள எங்கன்னு தேடுறாங்க. புள்ள கிடைக்கல. இன்னொருவருடைய குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையை எடுத்து அவங்க பால் அமர்த்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய குழந்தை கிடைச்சிருது. சரிங்களா? இந்த காட்சியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி அந்த குழந்தையின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே, இவள் எரியக்கூடிய நெருப்பில் இந்த குழந்தையை தூக்கி எரிவாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் என்ன, எப்படி? அவ விழுந்தாலும் விழுவாளே ஒழிய தாம் பிள்ளையை எரிய மாட்டா அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை கொண்ட அடியாரை அல்லாஹ் எப்படி நரகத்துல தூக்கி எறிவான்?
இவள் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட 1000 மடங்கு கோடி மடங்கு அல்லாஹ் கருணையாளனாச்சே, அவன் எப்படி அதை விரும்புவான்? விரும்ப மாட்டான். இந்த உலகத்துல எப்படியாவது என்னை நோக்கி வந்து பாவ மன்னிப்பு கேட்டு உன் கணக்கை தீர்த்துக்கொள் என்று இறைவன் ஏராளமான வாய்ப்புகளை வாசல்களை தந்தாலும் அதை இறுக சாத்தி விட்டு போகக்கூடிய மனிதர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அல்லாஹ் தரான், சில நெருக்கடிகளை தரான். திடீர்னு பார்க்கல நல்லா இருப்பாங்க, நம்மோடு பழகக்கூடியவர்கள், நண்பர்கள், சுற்றுவட்டாத்தினர் நல்லா இருப்பாங்க. திடீரென்று பார்த்தா அவருடைய குடும்பத்தில் புயல் அடித்தது போல, ஒரு பக்கம் கடனுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க மௌத்தா போறது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, தீராத நோய், இப்படி அடுத்து நெருக்கடிகளுக்கு ஆளாகி அவர்களுடைய முகங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே வாடி வதங்கி ஒரு சந்தோஷமான நேரத்தில் சிரிக்கிறதுக்கு கூட பயப்படுவான். ஐயோ சிரிக்கிறோமே, அடுத்து நமக்கு கவலை வந்துருமா, அழுதுருவாமா என்ற கவலையிலே சந்தோஷமாக வாய் விட்டு கூட சிரிக்க முடியாத அளவிற்கு அத்தனை பெரும் நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் யார்? இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இந்த சோதனைகளை, நெருக்கடிகளை கொடுத்து, இந்த நெருக்கடிகளாவது நீ என்னை நோக்கி வருவாயா, நீ கஷ்டப்படுவதை, கவலைப்படுவதை, சிரமப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடியவன் இறைவன் அல்ல, இந்த கஷ்டத்திலாவது அல்லாஹ் என்ன காப்பாத்துரு என்று கையேந்தி என்கிட்ட நீ வரமாட்டியா, என்னிடத்துல துவா கேட்க மாட்டியா, உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டியா என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை தருவான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு இந்த செய்தியை சொன்னார்கள். எந்த சமுதாயங்களுக்கு அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் பீடிக்கப்படும் போது, மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படும் போது, வாழ்வா சாவா என்ற நிர்கதியற்ற நிலைமையிலே அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயத்திற்கு அந்த நபிமார்கள் சொன்னார்கள், யா கௌமி, என் சமுதாயமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், சும்ம தூபு இலைஹி, பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள், யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது வானத்திலிருந்தே மேகத்திலிருந்து தொடர் மழையை அல்லாஹ் இறக்கி அருள்வான், வ யஸீதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களின் பலத்திற்கு மேல் பலத்தை இறைவன் தருவான், வலா தத்தவல்லவு முஜ்ரிமீன், பாவிகளாக நீங்கள் புறமுதுகிட்டு செல்லாதீர்கள். கஷ்டமா, கவலையா, நெருக்கடியா, அல்லாஹ்ட்ட கையேந்து, இறைவா நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன், மறதியாளன் தானே நான், மறந்துட்டேன், மன்னிச்சிரு. அதே நேரத்தில் படைத்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? நாம் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை சரிகட்டுவதற்கு, நான் செய்தது சரிதான் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்திலே 1000 காரணங்கள் இருந்தாலும் படைத்த இறைவனிடத்திலே எந்த காரணத்தையும் சொல்லாமல், இறைவா நான் செஞ்சது தப்புதான், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் குற்றவாளி, என்னை மன்னிச்சிரு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இந்த யதார்த்தத்தை நமக்கு சொல்லி தருகிறது. நீங்க நல்லா கவனிங்க. ஆதம் நபியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் 2 கேரக்டர், ஒன்று ஆதம் நபி, இன்னொன்று ஷைத்தான், இப்லீஸ். 2 பேருமே அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறாங்க, அப்படிதானே? ஷைத்தானுக்கு என்ன கட்டளை அல்லாஹ் சொன்னா? ஆதமுக்கு கட்டுப்படுன்னு சொன்னான், சரியா? ஆதமுக்கு அவர் கட்டுப்பட மறுத்தான். இங்க வாங்க, ஆதம் நபி என்ன செஞ்சாங்க? மரத்தை நெருங்காதன்னு ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான், ஆனா ஆதம் நபி மரத்தை நெருங்கிட்டாங்க. இப்ப 2 பேரையும் அல்லாஹ் விசாரிக்கிறான். ஆதம் நபியும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஷைத்தானும் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஷைத்தான் இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது, ஆதம் நபி இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது என்று நீங்க பாருங்க. ஷைத்தான் இடத்துல இறைவன் கேட்கிறான், உனக்கு என்ன? நான் தானே சொன்னேன் ஆதமுக்கு கட்டுப்படு என்று, நான் தானே சொன்னேன், நான் சொன்ன பிறகும் ஆதமிற்கு நீ ஏன் கட்டுப்படவில்லை என்று இறைவன் கேட்கிறான். அப்போது ஷைத்தான் சொல்கிறான், ஆனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பில் படைத்திருக்கிறாய்,
அவரை களிமண்ணில் படைத்திருக்கிறாய். நெருப்பு பெருசா, களிமண்ணு பெருசா? மண்ணு பெருசா, நெருப்பு பெருசா? எது பெருசு? நான் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அவர் எப்படிப்பட்டவர் என்று வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கறான், இங்க என்ன வசனம் பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னை கட்டுப்படத்தானே சொன்னது நானு. அதை விட்டுட்டு நான் பெரியவனா, அவன் பெரியவனா, நீ பெரியவனா என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, இதுக்கான இடமா இது? நீ யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற என்கிறான். கட்டுப்பட மறுக்கிறான். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விரட்டி அடிக்கப்பட்ட, வீசி எறியப்பட்ட, மறுமை நாள் வரை இறைவனுடைய சாபத்திற்கும் கேவலத்திற்கும் ஆளான துர்பாக்கியசாலியாக தூக்கி எறியப்பட்டான் ஷைத்தான். அதே நேரத்தில் இங்கே வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரத்தை நெருங்காதன்னு நாங்க நெருங்கிட்டாங்க, சாப்பிடாதன்னு சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், ஆதமே உனக்கு நான் சொல்லலையா? சொல்லதானே செஞ்சேன். நெருங்காத, வலா தக்ரபா ஹாதி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், அப்படி நெருங்கினால் அநியாயக்காரர்களில் ஒருவராய் மாறி விடுவீர். தப்பு செஞ்சிட்டீங்கன்னு கூட அல்லாஹ் சொல்ற. எப்படி சொல்றான்? அநியாயக்காரர். ஏன்? தப்புங்கிறது தெரியாம செய்யறது. தப்புக்கும் அநியாயத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. தவறு என்பது தெரியாமல் நடப்பது, அநியாயம் என்பது தெரிஞ்சு நடக்கிறது. நீ போகக்கூடாது என்று நான் சொல்லிட்டேன், சொன்ன பிறகு நீ செஞ்சனா அது அநியாயம் தானே, அப்படி செஞ்சிடாத என்று இறைவன் சொன்ன பிறகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஏன் போன? சொன்னனா இல்லையா? ஏன் இந்த வேலையை பார்த்த? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குங்க, ஒரு லாஜிக், ஒரு பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்குது. என்ன? அவங்களா போலல்ல, ஆதம் நபி அவங்களாவா போனாங்க? இல்ல, ஷைத்தானுடைய தூண்டுதலால போனாங்க. சொல்லியிருக்கலாம், இறைவா நான் சும்மா தான் இருந்தேன், ஷைத்தான் வந்து இதை சாப்பிடு, சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துடலாம், நீ மலக்கா மாறிடலாம் என்றெல்லாம் சொன்னா, அதுக்கு அப்படியே மயங்கி நான் போயிட்டேன் இறைவா என்று சொல்வதற்கான ஒரு பாயிண்ட் ஆதம் நபிக்கு இருக்கு, நியாயமா பார்த்து. ஆனா ஆதம் நபி என்ன சொன்னாங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் இறைவா, நான் செஞ்சது தப்பு தான், நியாயப்படுத்தல. நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? சான்று இருக்கா? சாட்சி இருக்கா? எழுத்துப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா? காணொளி வாயில நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் செய்தது தவறு. நீ இரக்கம் காட்டி, கருணை காட்டி என்னை மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளில் ஒருவராய் நான் மாறிவிடுவேன் இறைவா, என்னை மன்னிச்சிரு இறைவா என்று கெஞ்சினார்கள். மன்னிச்சானா இல்லையா? பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் முதல் கட்டமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு வேண்டியது, படைத்த இறைவனிடத்திலே நாம் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். இறைவா நாங்கள் செய்தது தவறுதான், அநியாயம்தான், பெரும் குற்றம்தான், நீ மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளில் ஒருவராய் மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா தேட வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய பாவ மன்னிப்பின் வாசல்கள் பிரகாசமாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், இறைவனுடைய அருள் அளவில்லாமல் வாரி இழைக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அப்படிப்பட்ட மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த நாட்களை பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு நாம் மீளவில்லை என்றால் நம்மை விட மிகப்பெரிய துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் அவர்கள் மிம்பர் மீது இருக்கும்போது ஆமீன் 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 என்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்ன திடீர்னு சொல்றீங்களே, எதுக்கு சொன்னீங்க? அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன், ஒரு மனிதர், தஹல அலைஹி ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடைந்து சும்மன் சலஹ கபுல யுஃபர லஹு, அந்த ரமலானுடைய மாதம் அவரை விட்டு கடக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பாரேயானால் அவர் அழிந்து நாசமாய் போகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். அதற்குத்தான் நான் ஆமீன் என்று சொன்னேன். உன்னுடைய வாழ்நாளில் உனக்கு வழங்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பம், லாஸ்ட் சான்ஸ், இந்த ரமலான் யூஸ் பண்ணிக்க, இதை விட்டுறாத. இந்த ரமலான் இன்னும் சில நாட்களில் முடிவடைய போகிறது. இதை விட்டுவிட்டால் அடுத்த ரமலானை சந்திப்பதற்கு ஒரு வருட காலமா. இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் சகோதரர்களே. யோசித்து பாருங்கள், கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள்,
நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இருக்கிறார்களா? அவர்களின் முகங்கள் கூட நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்து விட்டோம். இதுதான் உலகம். நம்முடைய மறுமைக்காக இந்த உலக வாழ்வை பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதற்கான கடைசி சந்தர்ப்பம். இதை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது, இறைவா நான் செய்தது தவறுதான், மன்னிச்சிரு, அறியாம செஞ்சிட்டேன், ஒரு தூண்டுதல்ல செஞ்சிட்டேன், ஏதோ ஒரு வகையான அந்த சூழ்நிலை காரணமா செஞ்சிட்டேன், நான் தான் பாவி, என்ன மன்னிச்சிரு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்து கதறி அழுது நம்முடைய பாவங்களை விட்டு மீள்வதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம். இதை வீணடித்து விடாதீர்கள், இதில் அலட்சியம் செய்து விடாதீர்கள். பல இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம், மிக வேதனையோடு சொல்லுகிறோம். 27 இரவு லைலத்துல் கத்ர் முடிந்து விட்டது. ரமலான் எப்படி? ரமலானே முடிஞ்சிருச்சுங்க. 27 இரவோட ரமலானே முடிஞ்சிருச்சு. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, 29வது இரவுன்னு ஒன்று இருக்கு. பலர் என்ன செய்யறாங்க? ஊருக்கு போறோம் பாய். எப்ப? 27 முடிஞ்ச உடனே ஊருக்கு. 28, 29 அல்லாஹ் நாடி ஒருவேளை 29வது இரவு லைலத்துல் கத்ரா இருந்துச்சுன்னா என்னங்க நிலைமை? எவ்வளவு பெரிய துர்பாக்கியங்க நமக்கு. அப்ப அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து இந்த வாய்ப்புகளை நம்ம வீணடித்து விடவே கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதற்கு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளை அல்ல, ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இறைவன் இந்த ரமலானை நமக்கு தந்ததனுடைய நோக்கமாக, நாளை மறுமையினுடைய வெற்றியின் வாய்ப்பாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.